நீங்க குழந்தை அழுதுச்சா? ஏமா இந்த குழந்தையோட அம்மா நீங்க தானா? ஆமாங்க. ஐயோ ஐயோ, என்ன கத்துது, என்ன சத்தம் போடுதம்மா. எங்க அண்ணன் தாலாட்டு சொல்லி தூங்க வச்சாருமா. ரொம்ப நன்றிங்க. இதுக்கு போய் நன்றி சொல்றீங்களாமா? ஊரு குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளருங்கிற கொள்கை உடையவருமா எங்க அண்ணன். நான் அப்படித்தான். குழந்தையை விட்டு எங்க போனீர்கள்? தண்ணி கொண்டாட போயிருந்தேன் ஐயா. பகலெல்லாம் உழைச்சிட்டு வர்றவருக்கு காலாகாலத்துல சமையல் செய்து போட வேணாமா? சிறு குடிசை, சிறு குடும்பம், பெரும் வாழ்வு. ஏனம்மா, சண்பகப்பட்டி எங்க இருக்கிறது? அங்கு முத்தப்பர் என்ற ஒருவர் இருக்கிறார். செண்பகப்பட்டி இங்க இருந்து 4 காத தூரம் இருக்கு. என்னது 4 காதமா? ஐயோ ஐயோ, உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப களைச்சவங்க மாதிரி இருக்கு. இருங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஐயோ கொண்டு வாங்கம்மா. இல்லை சும்மா இருந்தேன். நம்மளா கேட்டா பிச்சை, அவங்களா கொடுத்தா விருந்து. சாப்பிட்டுட்டு போவோமே. அம்மா, எங்களுக்காக சிரமப்பட வேண்டாம், கொஞ்சம் பழையது இருந்தா போறோம். தத்தா, இன்று நீ எனக்கு செய்ய போகும் கடைசி பணிதான் என் லட்சிய போராட்டத்தின் முதல் அணி. நான் என்னங்க செய்யணும்? மன்னர் தன் மரணத்திற்கு முன் எழுதுவதைப் போல் ஒரு ஓலை எழுத வேண்டும். அதில் மருத நாட்டு மகுடம் யாருக்கு என்பதை விளக்க வேண்டும். இந்த அப்படியே செய்கிறேன். உன் உன்னத பதவி, தைரியத்தின் இளவரசு பட்டம், அவனுடைய உல்லாச வாழ்க்கை அனைத்துமே நீடிக்க வேண்டுமானால் என் திட்டத்திற்கு நீ இணங்கித்தான் ஆக வேண்டும். தாங்கள் பேசுவதை பார்த்தால் நான் முன்பு பேசியதில் ஒரு சிறு அவ்வளவுதான். எழுது. யார்? பார்த்திபரா? பாராளும் மன்னர்களின் தலைவிதிகள் எல்லாம் அந்த பாவியின் கையில் சிக்கி இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை கொடுமைகளை என் கண்கள் காண வேண்டி இருக்கிறதோ தெரியவில்லையே. வருந்த வேண்டாம் அரசே, அனைத்திற்கும் ஒரு முடிவு. பாவி, நான் உனக்கு செய்த சேவைகளுக்கு நன்றி ஆயுது. ஆம், தைரியம் உன் மகன் என்பது அரசாங்க ரகசியம். அது ஒருவருக்குத்தான் தெரிந்திருக்க வேண்டும். தைரியம் தைரியம் உங்களுடைய மகன் இல்லை அம்மா, அவன் என்னுடைய மகன். தைரியம் என் மகன் இல்லையா? அப்படியான என் குழந்தை, என் குழந்தை தத்தரே, என் குழந்தை யார்? என் குழந்தை எங்கே? பக்கத்திலேயே உங்கள் குழந்தை இருக்கிறது. யார்? ஆஷாதான் இருக்கிறாள். ஏன் ஏமாற்றுகிறேன்? ஏமாற்றவில்லை அம்மா, உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் பிள்ளை மாற்றம் செய்து விட்டார் வீரகேசி. உங்கள் குழந்தையை கொன்று விடும்படி என்னை வற்புறுத்தினார். அந்த அம்மா கொலைபாதகத்துக்கு அஞ்சி பாதுஷாவுடன் அனுப்பி வைத்தார். அதுதானம்மா இந்த ஆஷா. ஆஷா என் மகளா? என் மகள் ஆஷா? அம்மா, ஆஷா அம்மா, என் மகள் அம்மா, என் தந்தை அம்மா. நீங்கள் பெற்றெடுத்தது ஆஷாவானாம், அருமையாக வளர்த்தது தைரியத்தை தான். அவனை கைவிட்டு விடாதீர்கள் அம்மா. இல்லை, என் உயிர் உள்ளவரையும் அவனையும் என் மகனாகவே மதிக்கிறேன். வங்க கடற்கரையெல்லாம் சங்கத்தமிழ் வளர்த்த மன்னர் குடியில் பிறந்தாள் ஒருத்தி. வேங்கையை வென்றிடும் வீரனுக்கு மனைவியானாள். மாமன் பகையானான், மணவாளன் பிரிக்கப்பட்டான். கருவுற்றாள் அம்மங்கை, ஐயுற்றார் அவள் தந்தை. கள்ளக்காதல் என தண்டனை கொடுத்தார். முல்லை மலர் தூவி வழிபட்ட மக்கள் கல்லை எடுத்து அடித்தனர். காட்டு விலங்குக்கு உணவாக நாட்டை விட்டே அகன்றார். கேட்டாலே நெஞ்சு வெடிக்கிற செய்திதான் கொண்டாந்துருக்கீங்க. இத்தனை நாளா ஏன் சும்மா இருந்தீங்க? அப்பவே வந்திருந்தா இதுக்குள்ளாக பார்த்திப மகாராஜாவை விடுதலை செஞ்சிருக்கலாமே. என்ன தாத்தா செய்கிறது? காடு மேடுன்னு சுத்தினத்துக்கு அப்புறம் தானே உங்க இடம் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோம். ஏன் சுத்தினீங்க? நேரு வழி இருக்கே தம்பி. இருக்கிறது, ஆனால் என் விதி வழி நேராக இல்லை. புறப்பட்டேன் உங்களை தேடி, அலைந்தேன் வேறொன்றை தேடி. தேடினாள், ஓடினாள், அழுதாள், அலைந்தாள். கடும் பனியும் கொடும் வெயிலும் அவளுடன் நெடும் பயணம் வந்தது.
கண்கள் மூடவில்லை, கால்கள் ஓயவில்லை, போனவரை காணவில்லை. கடைசியில் மீனவரை சரணடைந்தார். ஏன் முரசு கொட்டுகிறார்கள்? தெரியலம்மா, இருங்க பாத்துட்டு வரேன். என்ன பாசி, யார் வந்திருக்கிறார்கள்? அம்மா, இவங்க ஒரு துக்கமான செய்தி கொண்டாந்துருக்காங்க. யார் அது? அம்மா, 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 என் கண்ணு ஜீவா, என் கண்ணு. நான் கனவு காண்கிறேனா? இல்லை அம்மா, இல்லை. நீங்கள் கனவும் காணவில்லை, நான் உங்கள் கற்பனையிலும் தோன்றவில்லை. எதிரே நான் இருக்கிறேன். என் செல்வமே. ஐயா, அம்மா, இவன் தான் என் மகன், நான் தேடிய செல்வம். கண்ணி, உனக்கு ஒரு குறையும் இல்லையே? உங்கள் ஆசியால் ஒரு குறையும் இல்லை அம்மா. உன் நேர்மை உன்னை காப்பாற்றிருக்கிறது மகனே. மன்னர் அலாவுத்தீன் இருக்கிறார் அம்மா, இருக்கிறார். விவரம் பிறகு சொல்லுகிறேன். ஆமாம்மா. அம்மா, வந்த கலப்பு நாக்க இழுக்குதம்மா. அவரு கதை பெரிய ராமாயணமா, நாங்க அப்புறம் சொல்றோமே. நீயும் ஜீவகனுடன் தான் வந்திருக்கிறாயா? ஆமாம்மா, நான் அண்ணன் கூட தான் இருக்கேன். அவர் ராமர், நான் லட்சுமணன். இல்லை, இவன் சுக்ரீவன். அப்படித்தான் வச்சுக்க. அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? ஆற்றங்கரையில் மயங்கி கிடந்த என்னை இவர்கள் தான் காப்பாற்றினார்கள். அப்படியா? மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லது விளையிறது குடிசையிலங்கிறது சரியாதான் இருக்கு. ஆமாம்பா, என்னை மட்டுமா, ஆதரவற்ற இன்னொரு அநாத பெண்ணையும் காப்பாற்றிருக்கிறார்கள். யாரம்மா அந்த பெண்? ஊர் பெயர் சொல்ல மறுக்கிறாள். பெருங்குடி மகள் போல் இருக்கிறாள். தன் கணவனை தெய்வம் என தொழுகிறாள். எந்த கொடியவனோ அவள் கணவன். காதலிக்க தெரிந்தது, காப்பாற்ற தெரியவில்லை. தெரிந்திருக்கும், ஆனால் முடிந்திருக்காது. நல்ல நினைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை. அம்மா, ஒரு வகையில் உங்கள் மகனும் குற்றவாளிதான். நீ என்ன சொல்கிறாய் ஜீவகா? நீ யாரையாவது? ஆமா, மனமாற காதலித்தேன், மாலையிட்டு மனம் புரிந்தேன். என்ன? எனக்கு தெரியும். எல்லாம் கனவு போல் நடந்து விட்டது தாயே. சர்க்குணன், சன்மார்க்கன், சத்தியசீலன் என் மகன் என்று பெருமைப்பட்டேனே, அதற்கா இப்படி செய்தாய்? அம்மா, இவைகளெல்லாம் சொல்ல காலமும் நேரமும் ஒத்து வரவில்லை தாயே. மகனை மனக்கோலத்தில் காண வேண்டும் என்று உங்கள் மனம் எப்படியெல்லாம் துடித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். கடமைகளையே செய்ய வற்புறுத்தும் நீங்கள், காதலுக்கும் ஒரு கடமை உண்டு என்பதை மறுக்க மாட்டீர்கள் என்பதும் தெரியும். பெற்ற நாட்டுக்கு பணிபுரியும் போது பற்றி எரியும் பாலைக்கு பனிமலர் போல், பால் நிலவு போல் வந்தாள் பாவையொருத்தி. கண்டேன், காதலித்தேன், கட்டுண்டேன், பொறுத்திருந்தேன். போற்றி வளர்த்த எங்கள் காதலை தூற்றினர், துண்டாட நினைத்தனர். ஊற்றுவாய் நீர் போல கொட்டி அவள் கண்ணீரை மாற்றுவார் யாரும் இல்லை. மனம் துணிந்தேன், மனம் புரிந்தேன். என்னை கைப்பிடித்ததும் அவள் கையை விட்டு எல்லாமே போய்விட்டது. பிறந்த நாடு வேண்டாம், பெற்றெடுத்த தந்தை வேண்டாம், மாளிகை வேண்டாம், மணிமுடி வேண்டாம், மணவாளன் நிழலொன்றே போதும் என்று புறப்பட்ட புண்ணியவதி அம்மா அவள். இந்த பூமாதா மண்ணாக பிறந்த குற்றத்திற்காக கடலை சுமந்தாள், மலையை சுமந்தாள், மரத்தை சுமந்தாள். அவள் பெண்ணாக பிறந்த குற்றத்திற்காக கண்ணீரை சுமந்தாள், கருவை சுமந்தாள், கணக்கில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டே அலைகிறாள் அம்மா. என் ரத்னா எங்கு சென்றாளோ, என்ன ஆனாளோ? ரத்னா, ரத்னா எங்க இருக்கிறாரோ தெரியவில்லை. இருப்பிடம் தெரிந்தால், அது நெருஞ்சு காடாக இருந்தாலும் தன் நெஞ்சான் தவழ்ந்தாவது போய்விடுவான். அக்கா, அக்கா, அந்த பெரியமாட மகன் வந்துட்டாருக்கா? அம்மா, என் மகன் வந்து விட்டானம்மா. தன் வீரத்தால் வாழ்ந்து வீரகேசியால் வாழாமல் போய்விட்டவனம்மா என் மகன் ஜீவகன். அவர் தானம்மா என் கணவர். நீதான எழுந்துரு, நான் போய் என் மகனை அழைத்து வருகிறேன். கண்ணே, கண்ணே, உங்க அப்பா வந்துட்டாருடா, உங்க அப்பா வந்துட்டாரு.
என்ன என்ன அது? அம்மா அம்மாவை காயப்படுத்தி போயிட்டாங்க. அம்மா, யாரம்மா இந்த கொடுமையை செய்தது? மருதநாட்டு வீரர்கள். மருத நாட்டு வீரர்கள்? என்னை பற்றி கவலைப்படாதே. உன் ரத்னாவையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ரத்னாவா? நான் சொன்ன பெண் தான் அவள். இப்போதுதான் அவள் யார் என்று தெரிந்தது. முன்பே அவள் சொல்லியிருந்தாள் இந்த கதி வந்திருக்காது. அண்ணே, வீரகேச ஆட்களாதான் இருக்க முடியும். இருக்கும். வீரகேசா, நீ என் மனைவியை சிறையெடுத்து போனது நான் உரையெடுத்த வாளை உடன் எடுத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். தம்பி, போர்தாங்க தனியா போக வேண்டாம், படையுடன் போங்கள். பார்த்திப மன்னரை காக்க உங்கள் படை உதவட்டும். என் கூர்வாள் ஒன்று போதும் அவன் பெயரை இனி யாருமே கூறாமல் செய்வதற்கு. அம்மா, உங்கள் மகன் அறப்போர் புரிய போகிறான். இதில் இருப்போர் யார் இறப்போர் யார் என்று சொல்ல முடியாது. எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். வெற்றி திலகமாக திரும்பியாக மகனே. அம்மா, அம்மா! என் நாட்டின் ஒரு சிறு உயிருக்கு என்னால் தீங்கு வரக்கூடாது என்பதற்காக துன்பங்களை தேனாக சுவைத்தேன். தீக்கணல்களை மாலையாக அணிந்தேன். என் வாழ்வின் தீபத்தை பறிகொடுத்தேன். என் தெய்வத்தை இழந்து விட்டேன். என் தாய் பாலோடு ஊட்டிய வீரத்திற்கும் என் தோளோடு ஒட்டிய தீரத்திற்கும் இன்றுதான் வேலை வந்துவிட்டது. என் தாயின் மீதானை, அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீதானை, என் தாய் நாட்டின் மீதானை, என் உடலிலே உயிரும் அந்த உயிருக்கு சிறு அசைவு இருக்கும் வரை வீரகேசியை தடுத்து நின்றே வீழ்த்துவேன். அப்படியானால் நாம படைகளோடு மருத நாட்டுக்கு சென்றால் நாமும் மருத நாட்டுக்கு படையுடன் புறப்படுவோம். உயிரிழக்கும் வரை போராடி தீர்வோம்.